பேராசிரியர் முனைவர் யா மணிகண்டன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரும், தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொருவரும் முதல் இடத்தில் வைத்து போற்ற வேண்டிய ஆளுமையும் வாழ்நாளெல்லாம் மறக்கக்கூடாத ஆளுமையும் தந்தை பெரியார் அவர்கள். தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களிலேயே நம்முடைய சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறை தான் பல ஆண்டுகளாக தந்தை பெரியாரின் விழாவை தொடர்ந்து கொண்டாடி வருகின்றது. சூழல் வாய்க்காத போது இணைய வழியாக கூட நாம் தந்தை பெரியாரின் பிறந்த நாள் விழாவை நடத்தி இருக்கிறோம். அந்த நீண்ட வரலாற்றில் இன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஆளுமை சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இன்றைய விழா நடைபெறுகிறது. தந்தை பெரியார் அவர்கள் ஏதோ இந்த தமிழ் மண்ணுக்கு அல்லது இந்திய நாட்டுக்கு உரிமையானவர் என்று மட்டும் எண்ணிவிடக்கூடாது. ஏன் இந்திய நாடு என்று சொல்கிறேன் என்றால், இந்திய விடுதலைக்கு பெரும் பங்களிப்பை புரிந்தவர்களில் ஒருவர் தந்தை பெரியார். இந்திய விடுதலை வரலாறை உண்மையாக எழுதும் போது பெரியாரின் பங்களிப்பு மிக முக்கியமானது. அதுபோலவே தமிழகம் தாண்டி கேரளத்தில் வைக்கம் போராட்டத்தில் அவருடைய பங்கு மிக முக்கியமானது. எனவே அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, தென்னிந்தியாவுக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இந்தியாவின் விடியலுக்கும் உழைத்த பங்களித்த ஒரு பெரிய நாயகர். இதை தாண்டி உலக அளவில் நாம் மாபெரும் சிந்தனையாளர்கள் என்று கருதுகிறோம் அல்லவா? காரல் மார்க்ஸ், இங்கர்சால், இப்படிப்பட்ட உலகு தழுவிய சிந்தனையாளர்களிலும் தந்தை பெரியார் ஒருவர். தந்தை பெரியாரின் பரிமாணம் ஆழ்ந்து நோக்க நோக்க பெரும் விசாலம் கொண்டதாக நாம் உணரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. பெரியாரை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள் குறைவு. எல்லைகளற்ற மானுட நேயம் கொண்டவர் அவர். அவருடைய வாழ்க்கையின் பல நிகழ்வுகள் இன்று பலர் குறுக்கி பார்ப்பது போல் இல்லாமல் மிகச்சிறந்த மானுட ஆளுமையாக அவர் வாழ்க்கை முழுதும் திகழ்ந்திருக்கிறார் என்பதை உறுதி செய்கின்றன. அப்படிப்பட்ட பெருந்தகையை இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடே எப்போதும் நினைக்க கடமைப்பட்டிருக்கிறது. இதை ஒரு வாய்ப்பாக வைத்து இந்த நாளில் இளைய மாணவ செல்வங்கள் பெரியார், தந்தை பெரியார், ஈவேரா, இன்னும் சில பேர் ஈவே ராமசாமி நாயக்கர், இப்படி எல்லாம் சொல்லுகிற ஒரு பேராளுமையை, இந்த நிகழ்வை ஒரு அடிப்படையாக கொண்டு தேடி தேடி படித்து பெரியாரால் நாம் இந்த இடத்தை அடைந்திருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரு வாழ்வு கொண்டவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் பற்றி சுவையான பல நிகழ்வுகள் உண்டு. பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதும் பொழுது ஒரு மகளிர் மாநாட்டில் ஈவேரா அவர்களுக்கு பெரியார் என்கிற பட்டம் வழங்கப்பட்டது என்பதை நாம் அடிக்கடி படிக்கிறோம். 1939 பெரியார் பட்டம் 39. ஆனா என்ன வேடிக்கைன்னா, மகாத்மா காந்திக்கு கூட அப்படித்தான் சொல்லுவார்கள். தாகூர் ஒரு கடிதத்திலே மகாத்மா என்று விழித்து எழுதியதால் காந்தியை அதற்கு பிறகு எல்லோரும் மகாத்மா என்று அழைக்க தொடங்கினார்கள் என்று. உண்மை அதுவில்லை. தாகூர் எழுதியதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அங்கங்க மக்கள் திரள் அவரை மகாத்மா என்று அழைக்க தொடங்கிவிட்டார்கள். அதுபோலவே பெரியாரை இந்த
1939 மாநாட்டுக்கு முன்பே ஒரு அதிகாரபூர்வமான ஒரு பெருங்கூட்டத்தில் பட்டம் வழங்கப்பட்டதை தவிர தமிழ்நாட்டு மக்கள், உணர்வுடைய மக்கள், அறிவுடைய மக்கள் ஆங்காங்கே அவரை பெரியார் என்று அழைக்க தொடங்கிவிட்டார்கள். சூரியமூர்த்தி பாடின பாட்டுல வந்தது, என்ன வந்தது? ராமசாமி பெரியார் வாழ்க வாழ்கவேன்னு. அந்த பெரியார் ஈவேரா இல்ல பெரியார் ராமசாமி என்பது பிற்காலம். முற்காலம் ராமசாமி பெரியார். 1933 புதுமை பித்தன் தமிழ் சிறுகதை உலகத்தின் மாபெரும் திறப்பை நிகழ்த்திய புதுமை பித்தன் புதிய நந்தன் என்று ஒரு அற்புதமான சிறுகதை எழுதியிருக்கிறார். அந்த சிறுகதையை படிச்சு பார்க்கணும். அந்த கதை இந்த சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான கதை. புதுமை பித்தனை நவீனத்தின் உச்சமாக கொண்டாடுவார்கள். ஆனால் அவருக்குள் பெரியார் மீது எவ்வளவு பெரிய ஈடுபாடு இருந்திருக்கிறது என்பதை அந்த கதை காட்டுகிறது. அதிலே காந்தியையும் பெரியாரையும் அவர் குறிப்பிடுகிறார். இரண்டு பேரும் வெவ்வேறு வழியில் ஒரு புதிய ஒளியை தரிசித்தார்கள் என்று அதை கதைக்குள் கதை போக்கிலேயே எழுதி செல்வார். பெரியாரை பற்றி சொல்லும் போது புதுமை பித்தன் இந்த பெரியார் பட்டம் வழங்கிய நிகழ்வுக்கெல்லாம் பல ஆண்டுகள் முன்பே ராமசாமி பெரியார் என்று எழுதியிருக்கார். ஒரு சிறுகதையில் எழுதியிருக்கார், ஒரு நவீன சிறுகதையில் எழுதியிருக்கார். அப்படின்னா பாருங்க, புதுமை பித்தன் போன்ற நவீனத்தின் உச்சங்களை கூட அவர் பாதித்திருக்கிறார். உணர்வில் உயிரில் கலந்து இருக்கின்றார் பெரியார். பெரியாரியலின் மிக முக்கியமான ஆளுமையான ஆனைமுத்தவர்கள் எப்படி அங்கங்கே ஒவ்வொரு ஊரிலும் பெரியார், ராமசாமி பெரியார் என்று முதலில் அழைக்க தலைப்பட்டார்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். தன்னெழுச்சியாக அங்கங்கே ராமசாமி பெரியார் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் மக்களிடத்திலே தொடங்கிவிட்டது. நேற்று ஒரு செய்தி பார்த்தேன். 1929 ஆண்டு 33ஆம் ஆண்டு புதுமை பித்தன் எழுதியிருக்கார். நம்முடைய இன்றைக்கு முதல் கவிதையே கவிஞர் பெருந்தகை ஈரோடு தமிழன்பன் அவர்களின் கவிதையோடு தொடங்கியது. அவர்களுடைய இளவல், அவரும் ஒரு கவிஞர், சென்னிமலை தண்டபாணின்னு பேர். அவர் ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறார். 1929ஆம் ஆண்டில் அந்த காலத்திலே இந்திய அளவில் அமைச்சராக இருந்த RK சண்முகம் செட்டியார், ஒரு பக்கம் அவர் அமைச்சர், இன்னொரு பக்கம் சிலப்பதிகார அறிஞர். அவர் கலந்து கொள்ளுகிற தலைமையில் ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியிலே பெரியார் பங்கேற்கிறார். 1929 எப்படி அழைப்பிதழை அச்சிட்டு இருக்கிறார்கள் என்றால், உயர் திரு ராமசாமி பெரியார் பங்கேற்கிறார். இப்படி தன்னெழுச்சியாக தமிழகம் செயற்கரிய செய்வார் பெரியார் இல்லையா, அப்படி செயற்கரிய செய்தவர், செய்து கொண்டிருப்பவர் என்று அன்றைக்கு அழைக்க தொடங்கியது. பிற்காலத்தில் பெரியார் ஈவேரா, ஈவே ராமசாமி என்று அந்த முன் பின்னாக அந்த அடை மாறி போயிற்று. அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர். ஆனால் அவரை கடவுள் என்று கண்ட நிகழ்வு உண்டு. ரஷ்யாவுக்கு ஒரு முறை சென்றிருந்தார். நம்முடைய பெரியாரியலின் முன்னோடி ஆனைமுத்து ஐயா அப்பொழுது சென்ற போது எழுதிய நாட்குறிப்பை அருமையாக ஒரு பட ஆவண பதிப்பாக வெளியிட்டிருக்கார். அந்த கையெழுத்து ஒரு பக்கம், அச்செழுத்து ஒரு பக்கம். அப்படி தொடர் வண்டியிலே ரஷ்யாவிலே சென்று கொண்டிருக்கும் போது பெரியாரே ஆஜானபாகுன்னு சொல்லுகிற அந்த தோற்றமுடையவர், ஒரு பயணச்சீட்டை பரிசோதிப்பவர் வருகிறார். பயணச்சீட்டை எடுத்துக்காட்ட இவர்கள் முயலுகிறார்கள். அதற்குள்ளேயே அந்த பயணச்சீட்டு பரிசோதகர் பெரியாரை வணங்கிவிட்டு, நீங்கள் அந்த கிறிஸ்தவ சமய சொல்லாடலில் நீங்கள் கடவுளை போல தோற்றம் தருகிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். கடவுள் மறுப்பாளரை பாரதிதாசன் சொல்லுகிற ஒரு சொல்தான் எனக்கு தோன்றுகிறது. ஊருக்கு உழைக்கும் உணர்வை உம்முள் கண்டால் நீர் கடவுள் என்று ஒரு கவிதையில் பாடியிருக்கார். யாரெல்லாம் அடுத்தவர்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள்தான் கடவுள் என்று ஒரு
கடவுள் இல்லைன்னு சொன்ன பாரதிதாசன் கடவுளை கண்டீர்னு ஒரு பாடல் எழுதியிருக்கார். அந்த பாடல்ல இந்து மதம் சொல்லும் எதுவும் கடவுள் இல்லை, பிந்தி வந்த இயேசு மத பேரும் கடவுள் இல்லை, ஓது நபி சொல்லும் ஒலியும் கடவுள் இல்லை என்று முதன்மையான சமயங்களின் கடவுள்களை எல்லாம் நிராகரித்த பாரதிதாசன் ஊருக்கு உழைக்கும் உணர்வை உம்முள் கண்டால் நீர் கடவுள் என்று சொல்கிறார். அப்படி இந்த மனித சமுதாயத்துக்காக வாழ்ந்த மகத்தான ஆளுமையான தந்தை பெரியாரை ரஷ்யாவிலே ஒரு ரஷ்யர் கடவுளின் வடிவத்தில் தோற்றம் தந்ததாக வியந்து பேசினார் என்று அந்த குறிப்பிலே பதிவாகி இருக்கிறது. இப்படி ஏராளமான சுவையான நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. நீதி கட்சி இயக்கத்தின் மாபெரும் முன்னோடிகளில் ஒருவர் சர் ஏ.டி. பன்னீர்செல்வம். தந்தை பெரியார் வளர்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் மிக முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர் ஏ.டி. பன்னீர்செல்வம். இங்கிலாந்திலே வட்டமேசை மாநாடுகளில் எல்லாம் காந்தி, அம்பேத்கர் போன்றவர்கள் பங்கேற்ற வட்டமேசை மாநாடுகளில் பங்கேற்ற பெருமைக்குரியவர் பன்னீர்செல்வம். ஒரு நிகழ்ச்சி சென்னையில் அந்த காலத்தில் நடந்தது. பெரியார் சிறையில் இருந்தார். அந்த நிகழ்ச்சி நடந்த மன்றத்திலே பெரியாரின் படம் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஆளுயர மாலையை இயக்க தோழர்கள் எல்லாம் கொண்டு வந்து சர் ஏ.டி. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அணிவிக்க வந்தார்கள். அந்த மாலையை அப்படியே பிடித்து நிறுத்தி, என் தோளுக்கு சாத்த வேண்ட மாலையை தந்தை பெரியாரின் தாளுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று அந்த படத்தின் கீழே வைத்தார். அப்படி என்றால் மாபெரும் ஆளுமைகள் எல்லாம் கொண்டாடிய மகத்தான தலைவர் இந்த தமிழ் சமுதாயத்தின் விடிவெள்ளி வழிகாட்டி தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியாரை நாம் படங்களில் பார்த்து மகிழ்கிறோம். தந்தை பெரியாரோடையே படத்தில் இருந்தவர் நம்முடைய அன்புக்குரிய மதிப்புக்குரிய ஓவியா அவர்கள். எவ்வளவு பெரிய பேரு பாருங்க. தந்தை பெரியாரின் எண்ணங்களை வாழ்க்கை முழுதும் ஏந்தி கொண்டு சொல்லால் செயலால் வாழ்வால் ஒரு பெரியாரியராக நின்று நிலைத்து பெரும் பணிகளை ஆற்றிக் கொண்டு வருகிற தலை சிறந்த ஆளுமை நம்முடைய போற்றுதலுக்குரிய அம்மா ஓவியா அவர்கள். ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், கடந்த ஆண்டு நம்முடைய அன்புக்குரிய அருண்மொழி அவர்களுக்கு விழா நடத்தலாம், 60 கொண்டாடலாம் என்று அவரிடம் சொன்னபோது அவர் முதலில் சொன்ன தனி உரையாடலில், யாரும் இல்லை, நாங்க 3 பேர் 4 பேர் தான் இருந்தோம், அப்போது சொன்னது, ஓவியா அம்மாவுக்கெல்லாம் நடத்தாம எனக்கு நடத்துறது எப்படி என்று கேட்டார்கள் என்றாலே எவ்வளவு பெரிய முன்னோடி, எவ்வளவு பெரிய பங்களிப்பு, எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு. நான் அம்மா அவர்களை அழைத்ததற்கு 2 காரணம். ஒன்று, பெரியாரோடைய பழகுனவங்க, பெரியாரியலின் கொள்கைகளுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஒரு பக்கம். அவர் வாயால் நாம் பெரியார் பற்றி கேட்க வேண்டும் என்பது ஒன்று. 2வது, மாணவ செல்வங்கள், இளம் தலைமுறை இப்படி தன்னலம் இல்லாமல் வாழ்க்கையை அவர்கள் குடும்பமே, வரவேற்புரையில் கணவர் அதை சொன்னீர்கள், மகனும் கூட ஜீவ சகாப்தன, மகனும், அதாவது பாட்டி, தந்தை, தாய், கணவர், மகன், அவர் ஒரு முக்கியமானவர். நீங்க இந்த யூடியூப்ல எல்லாம் போய் பார்த்தா தெரியும். ஒரு மனித குலத்துக்கான பகுத்தறிவு சிந்தனைகளை, முற்போக்கு இயக்க சிந்தனைகளை வெளிப்படுத்துகிற மிக முக்கியமான ஆளுமையாக, அப்படி வாழ்க்கை முழுவதையும் பொருள் பொதிந்ததாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆளுமையை நீங்கள் எல்லாம் சந்திக்க வேண்டும். இவர்களிடத்திலிருந்து கருத்துக்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை நான் அழைத்தேன். நம்ம துறைக்கு ஒரு பெரிய சிறப்பு, நான் தான் இப்ப சிறுபான்மையா இருக்கிறேன். 3 பேர் தமிழ்நாட்டு தமிழ் துறைகளிலே நம்ம துறைதான். பேராசிரியர்கள் வாணி அறிவாளன், பேராசிரியர் நிர்மலர் செல்வி என்று வாழ்க்கை முழுவதும் தந்தை பெரியார் பெண்களின் மேம்பாட்டுக்காக, பெண்களின் கல்விக்காக, உரிமைக்காக பாடுபட்டார் அல்லவா, அதை நிறைவு செய்த துறையாகவும் நம் துறை இருக்கிறது என்பதை சொல்லி,
என்னுடைய இந்த தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். தலைமை உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. பெரியாரிய சிந்தனையாளர், பெண்ணியம், பெண் விடுதலை, திராவிட இயக்க கழகம் போன்ற இயக்கங்களில் தன்னை முழுவதும் ஈடுபடுத்திக் கொண்டவர். பெண்கள் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து போராடி வருபவர், எழுத்தாளர், பகுத்தறிவாளர் என பன்முகம் கொண்ட தோழர் ஓவியா அம்மா அவர்களை நிகழ்விற்கு சிறப்புரையாற்றிட வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த நமது தலைவரை கொண்டாடுகின்ற இந்த அரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய இந்த தமிழ்துறையின் தலைவராகவும் இந்த அவையின் தலைவராகவும் வீற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் மணிகண்டன் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கு என்னை உணர்வுபூர்வமாக கிட்டத்தட்ட 2 பேருமே தங்கள் உரையிலே அதனை செய்தார்கள். அவர்களுடைய அன்பைத்தான் நான் அதில் பார்த்தேன். அந்த அன்புக்கும் உணர்வுபூர்வமான அறிமுகத்தையும் செய்து இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முனைவர், உங்களுடைய பேராசிரியர் வாணி அறிவாளன் அவர்களே, இங்கு முன்னிலை வகித்து இந்த அரங்கத்திலே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் நிர்மலா செல்வி அவர்களே, இங்கு கூடியிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களையும், உங்கள் முன்னால் நின்று பெரியார் என்னும் இமயத்தை பற்றி நான் அறிந்த சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு மிகுந்த நன்றி பாராட்டி இந்த உரையை நான் தொடங்குகின்றேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு யாராவது 2-3 மாணவர்கள் ஒரு வரியில பெரியாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெரியார் யார்? யாராவது சொல்ல முடியுமா? சுருக்கமா, ஒரு வரி 2 வரியில பெரியார் யார்? உங்க மனசுல பெரியார் என்னவா இருக்கிறார்? விடுதலை மாபெரும் விடுதலை பெரும் படையின் தொடுப்பு. அதுதான் பாரதிதாசன் அவர்களே பெரியாரை பற்றி சொன்னது. நல்ல வார்த்தை. வேற சமத்துவவாதி. கண்டிப்பா சமத்துவ சமுதாயம் தான் அவருடைய கனவு. சரி, வேற விடுதலை சொல்லிட்டீங்க. விடுதலையில எல்லாமே அடங்கும். சமத்துவம், கடவுள் மறுப்பு, இது எல்லாத்துக்கும் அவர் கொண்டு வந்து இணைத்த புள்ளி அது. எனவே அதை சொன்னது மிகவும் சிறப்பு. சரி, பொதுவாக பெரியார் யாருன்னு கேட்டா, பெரியார் நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாகவே இது போன்ற பல்கலைக்கழக கல்லூரி நிகழ்ச்சிகள்ல தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட கல்லூரிகளுக்கு செல்லும். புதிதாக இடைக்காலத்தில் வந்த கல்லூரிகள் தவிர பிற கல்லூரிகள் அனைத்துக்கும் சென்றிருக்கிறோம். இங்கேயே 1995 நான் வந்திருக்கிறேன். சென்னை பல்கலைக்கழகத்துல ஒரு கருத்தரங்கம், பெண்களும் மதமும் அப்படிங்கிற தலைப்பில் நடந்த கருத்தரங்கம். அதுல சென்னை பல்கலைக்கழகத்திலையும் நான் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறேன் அந்த நாட்கள்ல. இப்ப அண்மையிலே நம்முடைய அறுவை சகோதரி அருள்மொழி அவர்களுடைய 60ஆம் அகவை ஆண்டு நிறைவு விழா பாராட்டு விழாவிலும் நான் கலந்து கொண்டேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி மாணவர்கள்ட்ட போய் பெரியார் யாருன்னு கேட்டா, பெரியார் சாமி இல்லைன்னு சொன்னவரு அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா இங்கு விடுதலை வருகிறது, சமத்துவம் வருகிறது, சாமி இல்லைன்னு சொன்னாருங்கிற அந்த தொனி மாறி நாத்திக பேரொழி என்கின்ற பொருளோடு அது உங்கள்கிட்ட இருந்து வருது இல்லையா? அப்போ பெரியாரை பற்றிய பார்வை இந்த 30 ஆண்டுகளில் இளைஞர்கள் மத்தியிலே வெகுவாக மாற்றமடைந்திருக்கிறது.
அதை முதல்ல எனக்கு பார்க்கணும். அதை தெரிந்து கொள்வதற்காக தான் நான் உங்ககிட்ட வந்து பெரியார் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கேட்டேன். மகிழ்ச்சி. இப்ப நான் ஒரு சுருக்கமாக அவரை பற்றி நான் சொல்லிடுறேன். அதற்கு பிறகு நாம மேலும் உள்ள தேவைப்படுகின்ற இடங்கள்ல சொல்லலாம். என்னுடைய உரை முடிந்த பிறகு உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னிடம் வந்து விநாயகர் பெரியாருடைய பெரியார் அப்படிங்கிறவர் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அடிப்படையில் அவர் ஒரு சுய சிந்தனையாளர். கடவுள் மறுப்புங்கிற புள்ளியை தாண்டி இந்த சமூகம் பற்றிய அவருக்கு ஒரு பெரிய கனவு இருக்கிறது. அவரு 1942 இனிவரும் உலகம் அப்படின்னு அவர் எழுதின நூல் வந்து வெளியே வருது. ஆனா 42 அந்த நூல் வெளிவருகின்ற ஆண்டு தான் அது. அந்த கருத்துக்களை அவர் வந்து 1929, 30கள்ல இருந்து பேசுறாரு. பெண்ணியன் அடிமையானால் புக்கா இருக்கட்டும், இனிவரும் உலகம் 50களுக்கு பிறகு வருதுன்னு நினைக்கிறேன். 42 பெண்ணியன் அடிமையானால் வருது. இதுல எல்லாம் சொல்லப்பட்ட கருத்துகள் வந்து அவரால் 1930களிலே இருந்து சொல்லப்பட்டு வந்த கருத்துக்களாக இருக்கிறது. அடிப்படையாக அவர் இதுல சொல்றதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் காண விரும்புகின்ற அந்த சமுதாயத்தில் கடவுள் இருக்க மாட்டார், சாதிகள் இருக்காது, மதங்கள் இருக்காது, இன்னும் ஒருபடி மேல போறாரு, சிறைச்சாலைகள் இருக்காதுன்னு சொல்றாரு. போர்கள் இருக்காது, சிறைச்சாலைகள் இருக்காது. அப்போ அவருடைய கனவு எவ்வளவு பெருசுங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் வந்து பெரியார வந்து நிறைய பார்வையாளர்கள் பார்க்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது, என்னை போன்றவர்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, நீங்க எல்லாரும் ஒரு கதை கேட்டிருப்பீங்க இல்லையா? சின்ன பிள்ளையில இருந்து எல்லாரும் கேட்டிருப்போம். 6 குருடர்கள் யானையை தடவி பார்த்து புரிந்து கொண்டாரு. ஏன்னா அவங்களால பார்க்க முடியாது. யானை எப்படி இருக்குன்னு அவங்க கண்ணுக்கு தெரியாது. அப்போ யானை எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, தடவுறாங்க. கைய வச்சு அறிந்து கொள்ள முயற்சிக்கும் போது அவங்க கைக்கு என்ன ஒரு பாகமாகப்படுதோ அதை வைத்து அவங்க யானையை விவரிக்கிறார். இது நம்ம படிச்சிருக்கோம். சோவர் மாதிரி இருக்கு, கயிறு மாதிரி இருக்கு. அதே போலதான் பெரியார வந்து பலர் என்ன நினைக்கிறாங்க, அவருக்கு வந்து அவர் சாதி ஒழியணுங்கிறதுக்காக இயக்கம் தொடங்கினாரு. அது உண்மைதான். அதாவது எல்லாமே உண்மை. யானையில வந்து வால் கயிறு மாதிரி இருக்கானா, ஆமா கயிறு மாதிரி தான் இருக்கு. ஆனா கயிறு யானை அல்ல. யானை ஒட்டுமொத்தமாக கயிறாக இல்லை. அதே மாதிரி அவர்கள் சொல்லுவதெல்லாம் பகுதி உண்மைகள். ஆனால் அது மட்டுமே உண்மை அல்ல. நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, சாதி ஒழிவது ஒன்றுக்காக மட்டும்தான் அவர் தொடங்கினார்னு சொன்னார். சாதி ஒழிப்பு அவருடைய முகாமையான லட்சியம். மறுபடியும் தவறாக நம்ம புரிஞ்சுக்க கூடாது. ஆனால் அப்படின்னா அமெரிக்காவுக்கு பெரியாருடைய தேவை இல்லையா? பிரிட்டிஷுக்கு பெரியாருடைய தேவை இல்லையானா பெரியாரின் தேவை உலகம் முழுவதும் இருக்கிறது. அப்போ வெறும் அவர் என்ன சொல்றாரு, அவர் ஒரு உலகளாவிய சிந்தனையாளர். ஆனால் தன்னுடைய செயற்பாட்டை, பணியை, இயக்கத்தை வரையறுக்கும் போது என்னுடைய எல்லை தமிழ்நாடுன்னு வரையறுக்கிறார். என்னுடைய எல்லை தமிழ்நாடாக இருக்கிறது அப்படிங்கிற வரையறையை அவர் செய்து கொள்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் என்னுடைய உடனடி லட்சியம் என்ன சொல்றாருன்னா, பிற நாடுகளை பார்க்கிறேன், அந்த நாடுகள் முன்னேறி இருக்கிற அளவுக்கு என்னுடைய மக்கள் முன்னேறவில்லை. என்னுடைய மக்கள் அவர் யாரை பார்க்கிறார்? தமிழ் மக்களை பார்க்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் அவர் தமிழரா அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்றாங்க. அவர் யாருக்காக வாழ்ந்தார்? அது மட்டும் இல்ல, அவர் திராவிடம் பற்றி அவருடைய கருத்துக்கள் மிகுந்த ஆய்வுக்குரியவை. அவர் ஒரு இனவாதியாக அதை பார்க்கவில்லை. அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, யாருங்க திராவிடன், யார் ஆரியன்னு கேட்கிறாங்க. ஒரு அருமையான கேள்வி. இப்ப நம்ம அறிஞர்கள்ட்ட போய் கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது கிமு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 4000, அவர் அதெல்லாம் சொல்லலாம். கோயிலுக்கு போ, அர்த்த மண்டபத்துல நிக்கிறவன் திராவிடன், கர்ப்ப கிரகத்துக்குள்ளார போறவன் ஆரியன். எவ்வளவு எளிமையான விளக்கம் தான். இன்னைக்கு வரைக்கும் அர்த்த மண்டபத்தில் நிறுத்தினாங்களா இல்லையா?
ஒரு 6 மாசம் கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். இதை சொல்லி எத்தனை வருஷம் ஆகுது? இதை சொல்லி இப்ப கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகளுக்கு கிட்ட பக்கம் வந்துருச்சு. ஆனா இன்றைக்கும் அர்த்த மண்டபத்தில் யாரை நிறுத்தினார்கள்? யாரோ வழியில போற குப்பன் சுப்பன் நிப்பாட்டினாங்களா? தெரியுமா யாருக்காவது? யார நிப்பாட்டினாங்க அர்த்த மண்டபத்துல? யாருக்காவது அந்த செய்தி தெரியுமா? இசைஞானி இளையராஜாவை நிப்பாட்டினார். இப்போது அவரை தமிழக அரசு விழான்னு எடுத்து நம்ம கொண்டாடுறோம். மாமேதை, அந்த மாமேதை இசைஞானி இளையராஜா கோயிலுக்கு போனால் எங்கே நிற்க வேண்டும் என்று சொன்னார்கள்? அர்த்த மண்டபத்தோடு நின்று கொள். அங்க இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் உலகத்துக்கும் யாருன்னே தெரியாத ஒரு பூசாரி அவர் சொல்றாரு. இளையராஜா யாருன்னு உலகத்துக்கே தெரியும். உலகத்துக்கே சிற்படி இசையை கொடுத்தவர் இசை இளையராஜா. ஆனா அவர் இதான் இடம், இங்க நில்லு அப்படின்னு சொல்ற ஆள அந்த கோயிலை தாண்டி யாருக்கும் தெரியாது. ஆனால் அவரால் அவரு இத பெரியார் சொல்றாரு பாருங்க. யாரு திராவிட? நீ இன ஆராய்ச்சி, இந்த பிளட் குரூப் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நான் அதெல்லாம் உன்னைய பண்ண சொல்லல. கோயிலுக்கு போ. அர்த்த மண்டபத்துல நிக்கிறவன் திராவிடன். யாரால கர்ப்பகிரகம் வரைக்கும் போக முடியுதோ அவங்க ஆரியர். இதுதான் கோட்பாட்டினுடைய ரத்தின சுருக்கபடி. பெரியாரோட உரையாடல் இருக்கே, அது ரொம்ப ரொம்ப என்ன வியப்புன்னு கேட்டா, கடைக்கோடி மனிதனுக்கும் புரியக்கூடிய எளிமையான மொழி, மிகப்பெரிய தத்துவ மேதைகளையும் கண்டறிய முடியாத உண்மைகளை உரைத்த மொழி. இது ரெண்டுமாவும் ஒரு மொழி இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க தமிழ் மொழி துறையில இருந்து நான் இதை சொல்றேன். நீங்க நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்றது புரியும். ரொம்ப எளிமையா பேசுறவங்களுடைய பேச்சுல என்ன இருக்காது? தத்துவம் இருக்காது. தத்துவார்த்தமான மேதமையை கொண்டு வர முடியாது. தத்துவார்த்தமான மேதைகள் பேசுறது யாருக்குமே புரியாது. அதை சொல்லுவதற்கு அவர்களை போன்றே படித்தவர்கள் வேண்டும் அப்படிங்கிற தேவை இருக்கும். ஆனால் இது இரண்டையும் ஒருவருடைய மொழி கொண்டு வந்தது என்று சொன்னால் அது தந்தை பெரியாருடைய மொழி. அதுதான் பாரதிதாசன் சொல்றாரு. அவர் சொன்ன விஷயங்கள்லாம் அதிர்ச்சியா இருக்கு. சரி, கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டின்னு சொல்லிட்டீங்களே, ரொம்ப அதிர்ச்சியா கேக்குறாங்க. ஆமாப்பா, இல்ல அத அவங்க இப்படியெல்லாம் செய்யறாங்களே, இதெல்லாம் காட்டுமிராண்டி தர்றாங்க. இது அந்த காலத்து மனிதர்கள். ஆனா அந்த காலத்து மனிதர்களை காட்டுமிராண்டின்னு தானப்பா சொல்றோம். இதுல என்ன தப்பு இருக்கு? எனவே அவருடைய வார்த்தைகள் எதுவுமே, அதாவது ரொம்ப உணர்வுபூர்வமாக அவர் சில இடங்கள்ல யாரையாவது திட்டிருக்காரா அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் முறையாக சொல்லப்பட்ட விஷயங்கள் எதிலும் நமக்கு வசவு போல் தோன்றுகின்ற விஷயங்கள் அல்லது நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள், இவை எதுவுமே ஆராய்ச்சியின்றி சொல்லப்பட்ட விஷயங்கள் அல்ல. ஒரு தேர்ந்த ஆராய்ச்சியின்றி சொல்லப்பட்ட விஷயங்கள் அல்ல. அதனாலதான் பாரதிதாசன் சொல்லும்போது சொல்றாரு, பெரியாரை பத்தி சொல்லும்போது அவர் சொல்றாரு, எமை அகத்தும் புறத்தும் திருத்துதற்கே. எமை அகத்தும் புறத்தும் திருத்துதற்கே எம்பெருமான் சொன்னதெல்லாம் இமயமலை இல்லை என்று சொன்னது போல் எண்ணினோம். இமயமலை இல்லை என்று சொன்னது போல் எண்ணினோம், பின் தெளிந்தோம். அதாவது திடீர்னு வர்றாரு, கடவுளாவது ஒன்னாவது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்பியவன் அயோக்கியன். இப்படி சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையில. கற்பென்று சொல்ல வந்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக வைப்போம். அது இதான் இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் அதை என்னத்தை நீ பொதுவா வைக்க போற? இருக்கிற ஒரு விஷயத்தை தானே ஏன் பொதுவா வைக்க முடியும்? நான் அதை இல்லைன்னு சொல்றேன், அது பரப்பப்பட்ட ஒரு பொய்ன்னு சொல்றேன். அந்த பொய்ன்னு சொல்ல வர்ற வாக்கியத்துல அவர் இதையெல்லாம் அடுக்கிறார். ஒரு விஷயம் அப்படி உண்மையாவே இருக்கும். நீங்க பெரியார்
படிக்காதவர்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை ஆய்வு செய்ய புகுந்தா கற்புங்கிற வார்த்தையை மறுப்பதற்கு அவர் எழுத ஆரம்பிக்கிறார், பேசவோ ஆரம்பிக்கிறார். எதுல இருந்து தொடங்குறாரு? ஏன்னா நீங்க எல்லாரும் ஆய்வு மாணவர்களும் இருக்கிறீங்க. எதுல இருந்து தொடங்குறாரு? கற்பு என்கின்ற சொல்லை பகுபதமாக பிரித்து பார்த்தோம் என்றால் இப்படிதான் அவருடைய ஆய்வு தொடங்குது. இவரா படிக்காதவர்? இவரை விட படித்தவர் யார் இருக்க முடியும்? அதை பிரிக்கிறார். இந்த சொல் எதுல இருந்து வருது, இந்த சொல் எப்படி வந்திருக்க முடியும்? அப்புறம் ஒரு பட்டியல் போடுறார். ஆங்கில அகராதியில இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் தரப்பட்டிருக்கு, தமிழ்ல நம்ம என்ன பொருள்ல தர்றோம். சுத்தம் அப்படின்னு சொன்னா அது ஏன் பெண்ணுக்கு மட்டும் நீ வச்ச? பொதுவாக ஒரு சுத்தம் அல்லது தூய்மை அப்படின்னு வச்சுக்கிறோமே, அதனுடைய ஒரு கோர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி, அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அது என்னன்னு கேட்டா ஒரு சொல் தவறாமை. சொன்ன சொல்ல காப்பாத்துறதுதான் கற்பு. சொன்ன சொல்ல காப்பாத்துறதுதான் கற்புனா இதுல ஆம்பளை பொம்பளை விஷயம் எங்க இருந்து வருது? சொன்ன சொல்ல காப்பாத்துறதுதான் கற்புனா அதுக்கு நேர்மைன்னு ஒரு சொல்லு இருக்கு, வாக்கு தவறாமைன்னு ஒரு சொல்லு இருக்கு, சொன்ன சொல்ல காப்பாற்றணுங்கிற விஷயம் நம்முடைய ஏற்கனவே இருக்கு. அதுக்கு எதுக்கு நீ புதுசா ஒரு சொல்ல கண்டுபிடிக்கிற? இப்படியாக அவருடைய அனைத்து வாதங்களும் அவருடைய சொந்த தர்க்கத்தின் மீதானது. இந்த சொல்ல போனா அவர் எந்த கருத்துக்களையும் மேற்கோள் காட்டி அந்த மேற்கோள் அடிப்படையில பேசுறவர் கிடையாது. அவருடைய கருத்துக்கள் எல்லாமே அவருடைய சொந்த தர்க்க வாதங்களின் மூலமாக தான் அவர் எந்த கருத்தையும் சொல்றாரு. கடவுள் மறுப்பாக இருந்தாலும் சரி, சாதி மறுப்பாக இருந்தாலும் சரி, ஆணாதிக்க மறுப்பாக இருந்தாலும் சரி. என்னிடம் ஒரு முறை ஒரு முக்கியமான பெண்ணியலாளர் என்கிட்ட பேசினார். அதாவது மேடையில நாங்க பேசிட்டு கீழே இறங்கி வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வெளியில சொல்ல தேவையில்லை, ஆனா அந்த பெண்ணின் அடிமையானால் நூல்ல அவரு இந்த மறுமணம் தவறல்ல அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க படிச்சீங்கன்னா அது முழுமையாக ஆண்களுக்கானது, ஆண்களின் நலனுக்காக தான் அது. அதாவது ஆண்கள் மறுமணம் செய்து கொள்வது தவறல்லங்கிற அர்த்தத்துலதான் அவர் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு புரிதலை அது தருகிறது அப்படின்னு எடுத்து சொன்னார். நான் அந்த நூலை பலமுறை படிச்சிருக்கிறேன். அந்த ஒரு அத்தியாயம் பாத்தீங்கன்னா அதுல பெண்ணின் தரப்புல இருந்து அவர் பேசவே இல்லை. முழுக்க ஆண்களுடைய மறுமணம் பற்றி அந்த அத்தியாயம் பேசிக்கிட்டே போகுது. இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? இது முழுக்க இயற்கையின் தேவைகள் சார்ந்துதான் இந்த விஷயங்கள் தீர்மானிக்கப்பாங்கன்னு அவர் அவருடைய வாதங்களை சொல்லிக்கிட்டே போறாரு. அந்த வாதங்களுக்குள்ளார நான் இப்ப போகல. நான் பெரியாருடைய அவருடைய சிந்தனையின் நேர்மை தன்மையை சொல்றதுக்காக நான் இதை சொல்ல வரேன். முடிக்கும் போது என்ன எழுதுறாருன்னா 2 வரி. அந்த கடைசியா முடிக்கும் போது, இவ்வாறாக நாம் மேலே கூறியிருக்கும் அனைத்து விஷயங்களும் பெண்களுக்கும் பொருந்துமாக. அவ்வளவுதான். அது அவ்வளவையும் எழுதிட்டு கீழே இவ்வாறாக நாம் மேலே விவரித்திருக்கின்ற அனைத்து உரிமைகளும் அனைத்து நியாயங்களும் பெண்களுக்கும் பொருந்தும். முடிஞ்சு போச்சு. அவரு நிறைய நம்ம திராவிடர் கழக கூட்டங்களிலேயே கூட நாங்க என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஆணாக இருந்து பெண் விடுதலையை இந்த அளவுக்கு யாரும் சிந்திக்கல. ஏன்னா இந்த கற்புங்கிற சொல்லையே செகண்ட் செக்ஸ் புக் எழுதின சீமோன் அவங்கதான் பெண்ணிய நூல்ல செகண்ட் செக்ஸ்ங்கிறது ஒரு ஆரம்ப கால வரிசையில வரக்கூடிய நூல். டி சீமோன் அப்படிங்கிறவர் தான் அந்த நூலினுடைய ஆசிரியர். அவர் கூட அத ஒரு தூய்மை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் அதை நகர்த்திட்டு போறார், அந்த சொல் பற்றிய விமர்சனத்தை. ஆனா அது ஒரு பொய்மை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார அவங்க போக, அது ஒரு பொய்மை, அது ஒரு கற்பிதம். பெரியார் தெளிவாக ஒரு விஷயத்துக்கு வர்றார், தெளிவாக ஒரு முடிவுக்கு வர்றார். இது பெண்ணை அடக்கி வைப்பதற்காக, ஆண்களுக்கு கீழான ஒரு குடும்ப நிறுவனத்துக்குள் பெண்ணை கட்டுப்படுத்தி வைத்திருப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொய்மை. அவர் சில மைகளை ஒரு 3 மைய அவர் கேள்வி கேட்கிறார்.
வெறும் கற்புங்கிறத மட்டும் இல்ல, தாய்மை, பெண்மை, ஆண்மை, இந்த மூணு மையையும் அவர் கேள்வி கேட்கிறார். தாய்மையை கேட்கிறார். நீ இந்த தாய்ப்பால் ஆரோக்கியமானது அப்படின்னு சொன்னா அறிவுடைமை, தாய்ப்பால் புனிதமானதுன்னு சொன்னா இது என்ன அறிவுடைமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயல்பா ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு பெண், அவளுக்கு தீராத வியாதி இருக்கு, அந்த தாயோட தாய்ப்பால் புனிதமாகுமா? முதல்ல ஆரோக்கியமாகுமா? புனிதமாகுமாங்கிறது இருக்கட்டும், ஆரோக்கியமாகுமா அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு தாய்மை மீது ஏற்றப்படுகின்ற இந்த அனைத்து புனிதங்களும் பெண்ணை அடிமையாக்குவதற்காக பயன்படுகிறது ஒழிய பெண்ணை போற்றுவதற்காக அல்ல. அது ஒரு பொன் விலங்கு, அது நம்ம மேல பூட்டப்படுகின்ற ஒரு பொன் விலங்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு அடுத்து போறாப்பாங்க. ஆண்மை என்கின்ற பதம், நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். பெரியார் ஒரு பெண்ணாக இருந்து பெண்கள் பிரச்சனையை எழுதினார் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அப்படிதான் நிறைய மேடையில பேசியிருக்கேன். ஆனா இப்பெல்லாம் நான் அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டு நான் என்ன சொல்றேன்னா, பெண் ஆண் அப்படிங்கிற பாலினங்களுக்கு அப்பால் நின்று யோசிக்கிறார். தன்னை ஒரு பெண்ணாகவோ ஆணாகவோ எடுத்துக்கொண்டு அவர் யோசிக்கல, இந்த பாலினத்தை கடந்து சிந்திக்கிறார். இந்த பாலின கற்பிதங்களுக்கு வெளியே நின்று சிந்திக்கிறார். அதனாலதான் என்ன சொல்றாரு, ஆண்மை என்கின்ற பதம். ஏன்னா ஆண்மைன்னு சொல்லும் போதே சுப்பீரியர் செக்ஸ்ங்கிறத வச்சுதான் சொல்றாங்க. ஆண்மை என்பது, அதாவது மக்கள் தொகையில ஆண்கிறவன் முதல் ஜெண்டர், ஒரு வகையில தேர்ட் ஜெண்டர்னு சொல்றது கூட செகண்ட் ஜெண்டரை ரெகக்னைஸ் பண்ணி வருது. நீங்க செகண்ட் ஜெண்டர் இருந்தா தானே தேர்ட் ஜெண்டர் வர முடியும். அப்போ இந்த முதல், இரண்டாம், மூன்றாம் அப்படின்னு வரிசை கொண்டு வரும்போது முதல்ங்கிறது யாரு? ஆணன் வருது இல்லையா? அப்போ இப்படி ரொம்ப ஆழமாக நம்ம வாழ்க்கையோட இந்த கருத்துக்கள் பின்னி பிணைஞ்சு போய்கிட்டு இருக்கு எல்லாத்துலயும். பெரியார் சொல்றாரு, ஆண்மை என்கின்ற பதம் பெண்களால் அழித்தொழிக்கப்படும் வரை, ஆண்மைங்கிற பதம் ஒழியணும் அப்படின்னு சொல்றதுக்கே பெரிய தைரியம். இன்னைக்கு வரைக்கும் யாரும் அதை ஒத்துக்கிறதுக்கு எத்தனை பேரால முடியுங்கிறது எனக்கு தெரியல. அது கொஞ்சம் கடினமான பகுதி, ஜீரணிப்பது கடினமான பகுதி. ஆனால் அதுவும் அது ஆண் ஒருபோதும் அழிக்க மாட்டான்னு சொல்றாரு. அது யாரால் அழிக்கப்படணும்னு சொன்னா பெண்களால் அழிக்கப்படணும். இப்ப பாருங்க, வேற எதுவும் இல்லை. நீங்க 1000 ஃபெமினிசம் புக்கு சொல்ற ஒரு விஷயத்தை விட பெண் வீராங்கனைகள் நிகழ்த்தி காட்டுகின்ற சாதனைகள் பல சொல்ல முடியாத விஷயங்களை நிரூபித்து காட்டி விடுகின்றன. நீங்க பெண்ணும் ஆணும் சமம் அப்படின்னு நம்ம 1000 மேடைகள்ல பேசுறதும், ஒரு பிடி உஷா தங்கப்பதக்கம் வாங்குறதும் சமம்னு நான் சொல்றேன். ஏன்னு கேட்டா, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தங்களால் முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆள் பெண் மனம் அப்போ முடிச்சுக்குது. நம்மள மாதிரி ஒரு பொண்ணு ஓடுனா, வாங்கினா, இமயமலையில ஏறினா, விண்வெளிக்கு போனா, விண்வெளியில தங்கி இருக்கிறான், ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தங்கி இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தங்கி இருந்த ஆண்களுடைய பெயர் கூட வெளியே வரல. ரொம்ப பரிதாபமா சில பேர் பதிவு போட்டாங்க, ஏன் பொம்பளைய மட்டும்தான் எழுதுவீங்களா, ஆம்பளை பேரெல்லாம் எழுதவே மாட்டீங்களான்னு. சரி, 2000-3000 வருஷம் நீங்க உங்க பேர் மட்டுமே எழுதியிருக்கீங்கல்ல, அது கொஞ்ச நாளாவது வெயிட் பண்ணணும்ல. அதுக்கு ஒரு பதில் வினைகள் அப்படிங்கிறது வரலாற்றுல நிழத்தானே செய்யும். அது மாதிரி இன்னைக்கு நம்ம சுனிதாவை பத்தி பேசுற அளவுக்கு அவர் கூடவே இருந்த ஆண் விண்வெளி வீரர்களை பத்தி யாருமே பேசல. ஒருவேளை இந்தியாங்கிறதுனால அப்படி இருக்கலாம், யூரோப்ல அப்படி பேசுறாங்களான்னு தெரியாது. ஏன்னா இவங்க நம்ம நிறைய ஏதோ ஒரு ரூட்ல எல்லாரையும் சொந்தம் கொண்டாடிக்கிறோம் இல்லையா. எங்க வம்சாவளி, நான் எங்க ஆளுங்க தான் இந்த ஊர்ல இருந்து போனாங்க, அவங்க தாத்தா பாட்டி இந்த ஊரு அப்படின்லாம் சொல்லிக்கிறதுனால அப்படி கொண்டாடிக்கிறோம். ஆனால் அந்த சாதனைகள் பெண் மீது இருக்கக்கூடிய உளவியல் தடைகளை ரொம்ப எளிதாக உடைத்து போடுகிறது. அதைத்தான் பெரியார் அந்த அந்த மேற்கோள்ல அதைத்தான் சொல்றார்.
பெண்ணே நீ இதை அழிச்சு உட, நீ பெண், உனக்கு இது முடியாது, இது வராது, நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற விஷயத்த அவன் உடைக்க முடியாது உனக்காக. அதை யார் உடைக்கணும்? நீதான் உடைக்கணும் என்பதாக அவருடைய சிந்தனைகள் போகும். நான் அந்த அடிப்படையில் தான் சொல்றேன், பெரியார் முதலில் ஒரு பெரிய சுய சிந்தனையாளர். அவர் மேற்கோள்களின் வழி சிந்தித்தவர் அல்ல. இன்னும் கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு, புத்தரை அவர் நிறைய கோட் பண்றார், புத்தரை பத்தி நிறைய பேசுறார். அப்படி பேசுகின்ற பொழுது அவரு ஒரு இடத்துல சொல்றாரு, முக்கியமாக எதுல பேசுறாரு அப்படின்னு சொன்னா, அவருடைய பல்வேறு கருத்துக்களை இவர் எழுதிட்டு சொல்லிட்டு இறுதியாக முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, புத்தரை இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஏத்துக்குச்சு. ஏன்னா இன்னைக்கு அசோக சக்கரமே புத்தர்கிட்ட இருந்து வாங்கின சிம்பல் தான். அப்ப புத்தரை இந்திய அரசாங்கம் ஏத்துக்குச்சு, இந்து மதமும் ஏத்துக்குச்சு, அதாவது இவர் எதிர்க்கிற இந்து மதமும் ஏத்துக்குச்சு. இது எல்லாத்தையும் அவரே எழுதுறாரு. எழுதிட்டு எனவே புத்தர் சொல்லியிருக்காருன்னு சொன்னாலாவது இவங்க அதை புரிஞ்சுக்கணும்ல, ஏத்துக்கணும்ல. நான் சொன்னேன்னா நீ மறுதலி, ஆனா புத்தர் சொன்னாருன்னு சொன்னா நீ ஏத்துக்கணும்ல என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், புத்தர் இதையெல்லாம் சொல்லி இருக்கிறார் என்று நான் சொல்லுவது எதற்காக என்றால், அவர் சொன்னதை நான் சொல்லுகிறேன் என்பதற்காக அல்ல, நான் சொல்லுவதை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று எடுத்துக்காட்டதான். பெரியாருடைய சிந்தனையினுடைய தன்மையை புரிந்து கொள்ளும் போது ஒருவர் சொன்னார் என்பதற்காக அவர் ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல. அவருடைய தர்க்கவியலின்படி, அவருடைய அறிவியல் ஆய்வின்படி, சமூக அறிவியல் ஆய்வின்படி அந்த ஒரு விஷயங்கள் அவருக்கு வரும். அதே போலதான் நீங்க சோதனை குழாய் குழந்தை, இந்த சோதனை குழாய் குழந்தைய பத்தி அவர் எப்ப பேசுறாரு? கிட்டத்தட்ட 30கள்ல பேசுறாரு. அதாவது கர்ப்பத்தடை பற்றி 30கள்லயே பேச ஆரம்பிச்சிடுறாரு. கர்ப்பத்தடை பற்றி பெரியார் பேசுனதுக்கும் மத்தவங்க பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது ஒரு குடும்ப பொருளாதாரம், இன்னும் சொல்ல போனா பெண்ணின் ஆரோக்கியம் சார்ந்து கூட கர்ப்பத்தடையை பத்தி பேச. ஆனா பெரியார் பேசுறப்ப யாருமே பேசல. பெரியார் பேசினப்ப கர்ப்பத்தடை சார்ந்த கருத்துக்களை பேசுறதுக்காகவே அவர் மீது பல்வேறு அவதூறுகள், பல்வேறு எதிர்ப்புகள் காணப்பட்ட காலத்துல, கர்ப்பத்தடைங்கிற வார்த்தையை உச்சரிக்க முடியாத காலகட்டத்தில் அதை மேடையில பேசியவர் பெரியார். அது மட்டும் இல்ல, இன்னொரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த உரை இருக்குல்ல, பெண்கள் சார்பான இதெல்லாம் அவர் தனியா பெண்களுக்குன்னு உள்ள மேடைகள்ல மட்டும் பெண்களை பத்தி பேசினாருன்னு நினைக்காதீங்க. நீங்க பெரியாருடைய உரைகளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, வேறு ஏதோ ஒரு கூட்டம் வேறு தலைப்புல நடக்கும், வேறு விதமான பிரச்சனையை பேசும்போது அவர் இடையிலே பெண் விடுதலையை பற்றி இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் பேசுவார். நீங்க இன்னைக்கு பல பேச்சாளர்களை கவனிங்க, அவங்களுக்கு பெண் விடுதலைன்னு தலைப்பு கொடுத்தா ரொம்ப பக்காவா கரெக்டா பேசுவாங்க. ஆனா அதே இது நீங்க வேற ஒரு தலைப்பு கொடுத்து பாருங்க, அதுல இந்த கருத்துக்கெல்லாம் எதிரான விஷயங்களை கூட அவங்க வாட்டுக்க சரளமா பேசிக்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகாது, புரியாது. அப்போ பெரியார் அப்படி ஏன்னு கேட்டா, அதுதான் ஒரிஜினல் சிந்தனையாளர்களுக்கு உள்ள வேறுபாடு. ஒரு படிச்சுட்டு பேசுறதுங்கிறது வேற, சிந்தித்து பேசுவது என்பது வேற. ஒரு சிந்தனையாளரால் தனக்குத்தானே முரண்பட முடியாது, ஆனால் ஒரு படிப்பாளியால் தனக்குத்தானே முரண்பட முடியும். பெரியாருக்கு இடையில பெரியார நிறைய முரண்படக்கூடியவர்னு நிறைய பேர் தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அவர் ஒரு முரண்பாடே இல்லாத தெளிவான நீரோடை போல சிந்தனையாளர். அதுல எந்த முரண்பாடும் கிடையாது. அவரை புரிந்து கொள்வதில் தான் முரண்பாடு. இவர் ஜிடி நாயுடு ஒரு தடவை பெரியார்கிட்ட போனார். என்னங்க நீங்க அப்படின்னாரு. இதான் என்ன ஆச்சு, என்ன வருத்தம் உங்களுக்குன்னு அவர் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, நீங்க வேற இந்த பாப்பாடுங்களை திட்டி திட்டி இந்த நாட்டை விட்டு அனுப்பிவிட்டீங்க, அவங்க எல்லாரும் வெளியே போய்
மும்பை வெளிநாடு போய் எல்லாம் வந்து பெரிய பணக்காரன் ஆயிட்டான், அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். பெரியார் ஒண்ணுமே கேட்கலாம். அப்படிங்களா, சரி அவங்க பணக்காரனானா நல்ல விஷயம் தானுங்களேன், நல்லா இருக்கட்டுமே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். ஜிடி நாயுடுக்கு ஒண்ணுமே புரியல. இதை நீங்க தானே அவங்களை திட்டினீங்க. ஏங்க நான் என்ன அவங்க பணக்காரங்கனா இருக்கக்கூடாதுன்னா திட்டினேன், அவங்க பாப்பானா இருக்கக்கூடாதுன்னு தானேங்க திட்டினேன். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அவங்க பார்ப்பனர்களா இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனையே ஒழிய அவங்க பணக்காரர்களாக இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க பணக்காரங்களா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், அதுக்கு நான் தடையா இல்லை. ஆனால் அவர்கள் பார்ப்பனர்களாக இருப்பது மட்டும்தான் எனக்கு. ஏன் ஏன் வந்து கேட்டாங்க, ஏன் பிராமணால் ஹோட்டல்னு வச்சிருந்தா உங்களுக்கு என்ன ஏன் பிரச்சனை? அவன் கட்டின ஹோட்டல் இல்லையா, அவங்க காசு போட்டு கட்டின ஹோட்டல். இன்னைக்கு நீங்களும் கேட்பீங்களா, உங்க வீட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க சரியா, நீங்களா ஒரு வீடு ஆசையா கட்டி அதுக்கு ஏதோ ஒரு பேர் வைக்கிறீங்க. அந்த பேர் எழுத்து வீட்டுக்காரன் வந்து இந்த பேர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் தானே. என்ன வேண்டாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் காசு போட்டு கட்டிக்கிட்டேன் என் வீடு, நான் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், ஒன்ன யாரு வந்து இத போய் அப்ஜெக்ட் பண்றீங்க. அதே மாதிரி கேட்டாங்க. ஏன்னா அவங்க அதாவது இங்க மவுண்ட் ரோட்ல முரளி அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து பிராமணால் ஹோட்டல் அப்படின்னு வச்சிருந்தார். இப்ப மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் வருதுன்னு நினைக்கிறேன். அப்ப வந்து பிராமணால்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு பெரியார் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரியல. பெரியார் பிராமணால் தான் போடக்கூடாதுன்னு சொன்னாரு, ஐயர் ஐயங்கார் போடக்கூடாதுன்னு அவர் சொன்னதே கிடையாது. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? இப்ப நான் சொல்ற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? பெரியார் ஐயர் ஐயங்கார்னு போடக்கூடாதுன்னு சொல்லலைங்க, பிராமணால்னு மட்டும்தான் போடக்கூடாதுன்னு சொன்னார். என்ன காரணம் தெரியல இல்ல. அவர் சாதி பேர் போட்டதுக்காக கோவப்படல, வருண பேர் போட்டதுக்காக கோவப்பட்டார். ஏன்னு கேட்டா, நான் ஐயர் பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அதுக்கு ஐயர் பிரிவை சேராத இவர் தாழ்ந்தவர்னு பொருள் கிடையாது. நான் நாடார் சாதியை சேர்ந்தவர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா நாடார் இல்லாதவங்க எல்லாம் வந்து கீழானவங்கன்னு பொருள் கிடையாது. ஐயர் ஐயங்கார்லயும் அந்த பொருள் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் கிளாசிபிகேஷன். ஆனா கிளாசிபிகேஷனை நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையாங்கிறது அடுத்த டாபிக், அடுத்த தலைப்பு. நான் அதை ஏத்துக்கிட்டு பேசல. ஆனால் அந்த பிரிவு இருக்கும் வரை அந்த பெயரை வைப்பது அவர் உரிமை. நீங்க பெரியார புரிஞ்சுக்கிறப்ப தயவு செய்து சிக்கல் இல்லாம புரிஞ்சுக்கிறோம். அப்ப ஏன் பிராமணால என்ன பிரச்சனைனா, கடவுள் மனிதர்களை 4 வருணமாக படைத்தார். எப்படி படைச்சாரு? முகத்துல இருந்து பிறந்தவர் பிராமணர், தோல்ல இருந்து பிறந்தவர் சத்திரியர், தொடையிலிருந்து பிறந்தவர் வைசியர், பாதத்தில் பிறந்தவர் சூத்திரர். இந்த சிஸ்டத்துக்குள்ளாரையே வராதவங்க பஞ்சமர். அப்போ பாதத்தில் இருந்து இதுல வந்து இந்த சத்திரியரும் வைசியரும் வரலாற்றுல இடையில காணா போயிட்டாங்க. எஞ்சி நிக்கிறது பிராமணரும் சூத்திரரும் தான். இந்த பஞ்சமர் நீங்க சட்டப்படி அல்லது வேத புத்தகங்களின்படி சூத்திரர்களுக்குள்ளாரதான் அடக்கம். அவங்க தனிங்கிறது ஏன்னா தனியா அவங்களுக்குன்னு வேதத்துல எதுவும் கிடையாது. அப்போ ஒருத்தர் பிராமணராக இருந்தால் இன்னொருவர் சூத்திரராகத்தான் இருக்க முடியும். ஆனா ஐயராக இருந்தால் இன்னொருத்தர் சூத்திரரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனவேதான் பிராமணால் கோட்டால அவர் எதுக்கிறார். அப்போ ஒரு கேள்வி வருது, நான் ஏன் பேர நான் போட்டுக்கிறேன். பெரியார் ஒரே ஒரு கேள்வி கேட்டார், சரியா? ஒரு தெரு இருக்கு, அந்த தெருவுல ஒரு வீடு இருக்கு, பக்கத்துல வீடு இருக்கு, எதிர்த்தாப்புல வீடு இருக்கு. அவர் என்ன பண்றாரு, வீட்டுக்கு வெளியே ஒரு போர்டு வைக்கிறாரு. அந்த போர்டுல என்ன வைக்கிறாரு, இது பத்தினிகள் வாழும் வீடு, இது பத்தினி வீடுன்னு வைக்கிறார். பெரியார் கேட்டார்,
இப்ப அடுத்த வீட்டுக்காரன் என்ன பண்ணுவான்னு கேட்டார். அடுத்த வீட்டுக்காரனும் எழுத்த வீட்டுக்காரனும் என்னையா பண்ணுவான்? சும்மா இருப்பானா? அவர் வீடு, அவர் காசு போட்டு கட்டுறாரு, அவர் வீட்டுக்கு முன்னாடி அவர் செலவு பண்ணி ஒரு போர்டு மாட்டி இருக்கிறாரு, அந்த போர்டுல அவர் இஷ்டப்பட்ட ஏதோ ஒண்ணு எழுதி இருக்கிறார் அப்படின்னு சும்மா இருப்போமா? இருக்க மாட்டாங்கல்ல. அடுத்த நாள் அடி விழுமா விழாதா? விழுவுல. ஏண்டா என்னடா நினைச்சிட்டு இருக்க? இந்த தெருவுல இது பத்தினி வாழும் வீடு நீ போட்டேன்னா எழுத்து வீடு பக்கத்து வீடு யார் வாழ்ற வீடுனா? அப்போ எல்லா ஆர்கியூமெண்ட்டும் எல்லா நேரமும் பொருந்தாது. ஏன் வீடு, ஏன் வாசல், ஏன் உரிமை செல்லாது. பொது உரிமைகளுக்கு கட்டுப்பட்டதுதான் தனி உரிமைகள். எல்லையற்ற தனி உரிமை யாருக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. எல்லையற்ற தனி உரிமைகள் மனித சமூகத்தில் மாபெரும் கிளர்ச்சிகளை உண்டு பண்ணும். இப்ப கூட நேபாளத்துல பாக்குறோம். நேபாளத்து அரசியல்வாதிகள் தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது, நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ளார போக முடியாது. ஆனால் அரசியல்வாதிகள் பண்ணுகின்ற அலப்பறைகளும் ஆடம்பரங்களும் ஏதோ ஒரு இடத்தில் பொதுமக்கள் மனசில் போய் குத்திக்கிட்டே இருக்கு. அது எப்ப வேணாலும் வெடிக்கலாம். பொதுமக்களுடைய இயல்பு என்னன்னா, ஆடம்பரமா ஆர்ப்பாட்டமா ஒருத்தர் இருக்கும்போது மரியாதை கொடுப்பாங்க, பயப்படுவாங்க, ஒதுக்கி போவாங்க, இல்லைன்னா போய் ஐஸ் வைக்கலான்னு பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா உள் மனசுல இவன் என்னைக்குடா ஒளிவான்னு நினைச்சுக்கிட்டே பண்ணுவாங்க. இவனை என்னைக்குடா காலி பண்ணலாம். ஏன்னா அது தவறு, அது தவறு. அது போலதான் எல்லையற்ற தனி உரிமைன்னு ஒண்ணு கிடையாது. இது போல ஆழமான பெரியார நீங்க ரொம்ப மேலோட்டமா வாசிக்காதீங்க. பேஸ்புக்ல தயவு செய்து வாசிக்காதீங்க. பேஸ்புக் வழியா தெரிஞ்சுக்கோங்க. நான் அதுதான் சொல்லுவேன். அதுக்காக பேஸ்புக் பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன் நானு. ஏன்னா நாங்க எல்லாரும் பேஸ்புக்ல எழுதிக்கிட்டு தான் இருக்கிறோம், பாருங்க. ஆனா நாங்களே எழுதுனா கூட நீங்களா முடிவு பண்ணுங்க. நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனா பிரிச்சு பார்க்க தெரியணும். எதற்காக சொன்னார்கள், ஏன் சொன்னார்கள், அதனுடைய உண்மையான பொருள் என்ன. இன்னைக்கு சனாதன தர்மம் தப்பு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் ஏன் எதிர்ப்பு வருகிறது? ஆமா தப்புன்னு சொல்றதுல என்ன தயக்கம், என்ன தயக்கம்? ஏன் காப்பாற்றணும்னு விரும்புறீங்க? மனுநீதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே எதிர்ப்பு. எல்லாம் யார் பேசினாலும் எதிர்ப்பு. திருமாவளவன் பேசினாலும் எதிர்ப்பு, ஆராசா பேசினாலும் எதிர்ப்பு, ஓவியா பேசினாலும் எதிர்ப்பு. அது எப்படி நீ சொல்லலாம்? ஏப்பா ஒரு விஷயத்துல இவ்வளவு தப்பா சொல்லியிருக்கான், இப்படி சொல்லியிருக்கான்னு சொன்னா சொன்னவனை விட்டுட்டு என் மேல ஏன்பா கோவப்படுற? நான் 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அந்த பாப்பா இந்த குழந்தைய எது சொல்லிடுச்சுன்னு வச்சுக்குவோம், திட்டிருச்சு. இது ரிப்போர்ட் பண்ணுது, என்னையா அப்படி சொல்லிட்டா. உடனே ஒரு நீதிபதி ஸ்தானத்துல இருக்கிறவங்க அதை கேட்கிறவங்க என்ன செய்யணும்? அவளை கூப்பிட்டு நீ ஏன்பா இப்படி சொன்ன, இது தப்பு இல்லையான்னு கேட்கணுமா வேண்டாமா? அதை விட்டுட்டு அவ சொன்னா சொல்லிட்டு போறா, நீ ஏன் திருப்பி சொல்ற? இல்ல 3வது நபரே சொன்னா கூட நீ ஏன் திருப்பி சொல்ற? அப்ப இன்னைக்கு வரைக்கும் ஏன் அந்த தர்மங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இன்னைக்கு வரைக்கும் மனு தர்மத்தில் அப்படி சொல்லப்படவில்லை. மனு தர்மத்தில் சொன்னதற்கு பொருள் வேறு. அது இன்னும் சொல்லப்போனா எல்லாமே வாய் வழியா சொல்லப்பட்டது. எல்லாமே சொல்லப்பட்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகுதான் எழுதப்பட்டிருக்கு. நான் கேட்கிறேன், ஒருத்தன் வாய் வழியா சொல்லி 1000 வருஷம் கழிச்சு ஒருத்தன் எழுதி அது 2000 3000 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறப்போ இதற்கு இந்த பொருள் தான் கொள்ள வேண்டும்னு சொல்லணும்னு நீ நினைக்கிறியே, இதை விட நேர்மையற்ற சிந்தனை உலகத்துல வேற ஏதாவது இருக்க முடியுமா? எப்படி சொல்றீங்க? எந்த தைரியத்துல சொல்றீங்க? இதன் பொருளை இப்படி பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு வியாக்கியானம். ஆனால் பெரியாருடைய ஒரு ஆரம்ப கால சிந்தனையே அவருடைய இந்த அத்தனை சிறப்புகளுக்கும் நான் அவருடைய இளமை பருவம் தான் காரணம். அத்தனை சிந்தனைகளுக்கும் அவருடைய இளமை பருவம் தான் காரணம்.
ஒரு கட்டற்ற வளர்ப்பு முறை. அவங்க அம்மா அப்பா அவங்க சிற்றன்னையார் என்ன பண்றாங்க, இந்த பிள்ளைய எடுத்துட்டு போயிடுறாங்க. பெரிய நேரம் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. எடுத்துட்டு போய் அவங்க வளர்க்குறாங்க. இப்ப இவர் வந்து ஒரு பெரிய ஆச்சாரமான குடும்பத்துல பிறந்தவர், பெரிய பணக்கார வீடும் கூட. அப்ப எடுத்துட்டு போய் வளர்த்தோன்ன இந்த பணக்கார வீட்டினுடைய ஆச்சாரமான நடைமுறைகள்ல இருந்து அந்த குழந்தை வந்து தன்னுடைய சிறு வயதுல விலகிடுது. அந்த அம்மா வந்து தனியா இருக்கிறாங்க இல்லையா, இந்த பையனை அடக்குற அளவுக்கு கண்டிச்சு வளர்க்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஆளுமை இல்லை. ஒரு அன்பா பாத்துக்கிறாங்க, அவ்வளவு மட்டும்தான். இந்த குழந்தை வெளியே போகுது, தெருவுல வந்து விளையாடுது, எல்லா மக்களோடையும் பழக முயற்சி பண்ணுது. ஆனா சமுதாயம் தடுக்குது. நீ இந்த பையனோட பழகக்கூடாது, இந்த வீட்டுல தண்ணி குடிக்க கூடாது, அந்த வீட்டுல சாப்பிடக்கூடாது. இந்த பிள்ளைக்கு அது பிடிக்கல, இயல்பாகவே பிடிக்கல. ஏன்னு கேட்டா இவங்க எந்த வீட்டுல போய் தண்ணி சாப்பிடுன்னு சொல்றாங்களோ அந்த வீட்டுல தண்ணிய மரியாதையா தரமாட்டேங்கிறாங்க, அன்பா தரமாட்டேங்கிறாங்க. எந்த வீட்டுல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அந்த வீட்டுல அன்பா சாப்பாடு தர்றாங்க. குழந்தைக்கு அது பிடிக்குது, அது பிடிக்குது. அப்படி வளர்ந்த ஒரு குழந்தையத்தான் நம்ம பெரியாரா பார்க்கணும். பெரியாருக்குள்ளார அந்த குழந்தை கடைசி வரைக்கும் இருந்துச்சு. ஏன் இப்படி நடக்குது? ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க? இவங்க அன்பா இருக்காங்க, அவன் என்னடா மூஞ்சியை சுடிச்சுக்கிட்டு அப்படி தள்ளி போய் டம்ளரா வைக்கிறான். அவங்க கிட்ட போய் குடிக்கணும், இவங்கள்ட்ட குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அவருடைய இள வயதுல அவர் பார்த்து ஆசாசையா வளர்த்த அவங்களுடைய அண்ணன் மகன் நினைக்கிறேன், அண்ணன் ஒரு உறவுக்கார பெண், இவரை வந்து மாமான்னு கூப்பிடுற ஒரு பெண், 9-10 வயசு சிறுமி, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 12-13 வயசுல அந்த பிள்ளை வந்து கணவன் இறந்து போறாரு. அந்த பிள்ளை ஓடி வந்து இவர் காலில் விழுந்து கதறுது. என்னைய வந்து அந்த பிள்ளை கேக்குது. அந்த பிள்ளையோட கேள்விக்கு பெரியார் எழுதின பதில் தான் நமக்கெல்லாம் கிடைத்த பெரியாரின் பெண் விடுதலை தத்துவங்கள். அந்த குழந்தை கேக்குது, என்னைய வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டானா? அந்த பிள்ளை என் புருஷன் செத்து போயிட்டாருன்னு சொல்லி அழுகல. அதுக்கு அதெல்லாம் என்ன தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அந்த பிள்ளைக்கு என்ன பண்றாங்க, புருஷன் செத்து போனோன்னா அந்த பிள்ளை பூவை பிடுங்கி ட்ரெஸ்ஸை மாத்தி எல்லா கொடுமையும் பண்ண முயற்சிக்கும் போது அந்த குழந்தை ஓடி வந்து தன்னை செல்லமா வளர்த்த மாமாவோட காலில் விழுந்து அதை அழுதுகிட்டு ஒரு கேள்வி கேட்குது, நான் கேட்டனா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி நான் கேட்டனா? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி என்னைய இந்த பாடுபடுத்துறீங்களே, இது நியாயமான அந்த குழந்தை கேட்டுச்சு. அவர் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிற ஒரு உறுதி எடுக்கிறாரு. அதே உறுதியோட சேர்ந்துதான் இந்த நாட்டுல அவருடைய பெண் விடுதலை பிரச்சாரத்தினுடைய முதல் பகுதி முழுவதும் வந்து விதவை நிலை எதிர்ப்பது. சுயமரியாதை இயக்க திருமணங்களில் 60% மேலான திருமணங்கள் விதவை திருமணங்கள். ஆனா அதுல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், அதுல நிறைய பேர் வந்து அதை விதவை திருமணம்னு வந்து டிக்ளேர் பண்ணாமலே செஞ்சவங்க. இன்னைக்கு சமூக நீதி, சீர்திருத்தம், விதவை திருமணம் இது எல்லாமே வந்து ஒரு மார்க்கெட்டபிள் ப்ராடக்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு அது உண்மையாகவே தியாகமாக இருந்தது. சுயமரியாதை திருமணங்கள்ல 60% திருமணங்கள் விதவை திருமணங்கள் அல்லது மறுமணங்கள். கணவனை விட்டு விட்டு வந்த பெண்கள், ரெண்டு பக்கமும் அப்படி இருக்கலாம். ஆனா ரெண்டு பக்கமும் கூட அப்ப அப்படி நடந்தது இல்லையே. முதல் சுயமரியாதை திருமணத்துல ஒரு சுவையான செய்தி உங்களுக்கு வியப்பா கூட இருக்கும். முதல் சுயமரியாதை திருமணத்துல ஒரு மணமகன் ஒருவர், மணமகள் இருவர், 2 பேருக்கும் அவர் முறமாப்பிள்ள, 2 பெண்ணுக்கும் அவர் முறமாப்பிள்ள அந்த மாப்பிள்ள. அதனால பெரியார் அந்த கல்யாணத்தை என்னன்னு கேட்டா அவர் செய்ய நினைச்சது பெரிய மாற்றம். அப்புறம் இன்னொன்னு குறிச்சுக்கோங்க, எனக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையில நான் சொல்றேன், உலக வரலாற்றில் 2 விஷயம். ஒன்று, சுயமரியாதைங்கிற சொல்லை தன்னுடைய இயக்கத்தின் பெயராக தேர்ந்தெடுத்த இயக்கம் வேறு எதுவும் கிடையாது. சுயமரியாதை இயக்கம் என்னுடைய
முதல் லட்சியமே மனிதர்கள் சுயமரியாதை பெறுவது. சுயமரியாதை பெறுவதுங்கிறதுக்குள்ளார எல்லாமே அடங்கும். அது அவர் சொன்ன மொழியிலேயே நான் சொல்றேன். இன்னொன்று, ஒரு சமூக மாற்றத்திற்கு திருமணத்தின் மூலமாக ஒரு சமூகத்தை மாற்றி, நான் வயலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் வயலன்ஸுக்கு வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அல்லது நம்ம எல்லாருமே என்ன பரவலாம்னா, ஒருத்தன் அடிச்சா திருப்பி அடிக்காம அடி வாங்கிக்கிட்டே இருக்கணும். திஸ் இஸ் கால்டு நான் வயலன்ஸ். ஆனா வயலன்ஸ் அதுல இருக்கு. ஒருத்தன் அடி வாங்குறான்ல, ஒருத்தன் அடி வாங்குறானா இல்லையா, அப்ப அது வயலன்ஸ் இருக்கா இல்லையா? அது எப்படி நான் வயலன்ஸ் ஆகும்? உண்மையான அர்த்தம் எந்த தரப்புக்கும் வன்முறை ஏற்படுத்தாமல் மாற்றங்களை செய்யும். அதுதான் உண்மையான நான் வயலன்ஸ். ஒருத்தர் அடி வாங்கிக்கிட்டு இன்னொருத்தர் பொறுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு நான் வயலன்ஸ் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ வயலன்ஸ். அங்க வன்முறை இருக்கு, ஒருத்தர் அடி வாங்குறான் இல்லையா? அப்போ சுயமரியாதை திருமணம். ஏன்னு கேட்டா சாதியின் ஊற்றுக்கண் எது? சாதி எப்படி கண்டினியூ ஆகுது? சாதி எப்படி எடுத்துட்டு வரப்படுது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய ஒரு நிறுவனம் எதன் வாயிலாக எடுத்துட்டு வரப்படுது? சொல்லுங்களேன், எதன் வாயிலாக சாதி எடுத்துட்டு வரப்படுது? கேட்கல. சடங்கு சம்பிரதாயம் சரியான பதில் தான். அதில் மிகப்பெரிய சடங்கு திருமணம். ஒரே சாதிக்குள் திருமணம் பண்றதுனாலதான் சாதி நிக்குது, இல்லைன்னா சாதி இருக்காது. அப்போ அந்த சாதியை ஒழிக்கணும்னு சொன்னா அதற்கு அடிப்படையான வழி வந்து சாதி மாறி திருமணம் பண்றது, சாதியை மறுத்து திருமணம் பண்ணுவது. அப்புறம் அவர் சொன்ன மாதிரி சடங்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த சடங்கை மறுத்த கல்யாண முறை, அதுதான் சுயமரியாதை திருமணம். இந்த ரெண்டையும் உலக அளவிலேயே அறிமுகப்படுத்திய ஒரே இயக்கம் பெரியாருடைய இயக்கம் மட்டும்தான். இன்னைக்கு நம்ம அதாவது முதுகுளத்தூர்ல சாதி கலவரம் நடக்குது. அப்போ அண்ணா வந்து சுயமரியாதை திருமணம் வந்து முதல் சுயமரியாதை திருமணம் நடந்த ஆண்டு வந்து 1928. சுயமரியாதை திருமணம் சட்டமான ஆண்டு வந்து 1967. அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே முதல் சட்டம். இத்தனை வருஷங்கள் எந்த சட்ட அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்காமல் சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்த தொண்டர்கள் சுயமரியாதை திருமணம் செய்து கொண்டிருந்தார்கள். சட்டத்தை பற்றி கவலைப்படாமல், சட்டத்தை பற்றியே சிந்திக்காமல், தங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை பற்றியோ உரிமைகளை பற்றியோ சிந்திக்காமல் அவற்றை இழந்து இந்த திருமணத்தை கை கொண்டார்கள். இதெல்லாம் வரலாறு. இதெல்லாம் தான் இந்த சமூகம் மாறியதற்கான வரலாறு. அதை வந்து அண்ணா வந்து சொல்றாரு. முதுகுளத்தூர் கலவரம் நடந்தப்ப அவர் சொல்றாரு, பரமக்குடியை தாண்டி நம்முடைய இயக்கம் அதிகமா பரவல, பரமக்குடியை தாண்டி நம்ம இயக்கம் பரவல. அப்படி பரவி இருந்தால் அங்கும் சுயமரியாதை திருமணங்கள் நடந்திருக்கும். அதிக நம்முடைய சுயமரியாதை திருமணங்கள் அங்க அதிகம் ஓரளவாவது நடந்திருந்தால் இந்த சாதிய வன்ம உணர்வுகள் குறைந்திருக்கும். அப்போ சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறத அவங்க எந்த அளவுக்கு ஒரு சமூக மாற்றத்துக்கான அடிப்படை உணர்வாக, அடிப்படை டூல், கருவியாக அவங்க பார்த்தாங்கிறத நாம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இந்த சுயமரியாதைங்கிற சொல்ல பெரியார் எப்படி சொல்றாருன்னு கேளுங்க. அதாவது இந்த சமூக மாற்றத்திற்கு உலகம் முழுவதும் சமூக மாற்றத்துக்காக எத்தனையோ தலைவர்கள் தோன்றி இருக்கிறார், பாடுபட்டு இருக்கிறார். அப்படி பாடுபடும் போது அவர்கள் எவ்வளவோ முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறாங்க, நிறவெறியை எதிர்த்து போராடி இருக்கிறாங்க, வேறு முதலாளித்துவத்தை எதிர்த்து போராடி இருக்காங்க, மன்னர் ஆட்சிகளை எதிர்த்து போராடி இருக்கிறாங்க, எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் இங்கு பெரியார் என்ன சொல்றாருன்னா, இது அனைத்துக்குமான தீர்வாக அவர் ஒன்ன பாக்குறார். மனுஷனுக்கு என்ன சிறப்புனாலே மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொன்னவர் அவர். இந்த சுயமரியாதைங்கிற சொல்ல பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இந்த சொல் எனக்கு எத்தனை அகராதிகளை தேடி பார்த்தாலும் இதைவிட அழகான, இதைவிட மேலான ஒரு சொல் எனக்கு கிடைக்கல. இந்த உணர்ச்சி மனிதர்களுக்கு வந்துவிட்டால், சுயமரியாதை உணர்ச்சி மனிதர்களுக்கு வந்துவிட்டால் தனக்கு எஜமானனாக ஒருவனை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், தனக்கு அடிமையாக ஒருவன் இருப்பதை அனுமதிக்க மாட்டான்.
எஜமானனாக ஒருவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அடிமையாக ஒருவன் இருப்பதை அனுமதிக்க மாட்டான். அப்போ தனக்கு மேல் ஒரு சாதியும் தனக்கு கீழ் ஒரு சாதியும் இருப்பதை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போல இப்படி சொல்லிக்கிட்டே போறாரு. போயிட்டு கடைசியா சொல்றாரு, உலகம் முழுவதும் இந்த உணர்ச்சி பரவும் பொழுது தனக்கு மேலான நாடு என்று ஒன்றும் கீழான நாடு என்று ஒன்றும் இருக்க முடியாது. அப்ப அந்த உலகம் முழுவதும் இந்த உணர்ச்சி பரவணும்னு சொல்றாரு.